4 வருடங்களுக்கு முன்னால் வாசகர்களோட பேசுற மாதிரி அராத் அவர்கள் ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பார் போல. அதுல ஒரு வாசகர் கேள்வி கேட்கிறாரு, பொண்டாட்டி நாவலை தொடர்ச்சியா படிக்க முடியல, ஸ்கிப் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்குது, ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு. பண்ணிருக்கோம்னா ஒரு கதண்டே கிடையாது. விதவிதமான மனைவிகள், வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த மனைவிகள். டைம் லைன் பாத்தீங்கன்னா ஒரே டைம் லைன் கிடையாது, முன்ன பின்ன போகும். அதை விட முக்கியமான இன்னொன்று என்ன பண்ணிருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபியூச்சரே எழுதுவேன், எதிர்காலமும் கூட்டி எழுதுவேன். முக்கியம் பாத்தீங்கன்னா எல்லாமே எதிர்கால வாக்கியமா இருக்கும். செய்வாள், இவன் வருவான், இருவரும் சந்தித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி, கல்யாணம் செய்து கொள்வார்கள் அப்படின்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதியிருப்பாங்க. அவ்வளவுதான், அது ஒரு டோட்டல் ஃபீலிங். அப்படி ஒரு கிராஃப்ட் பண்ணுவோமே. இதுல எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறாங்கல்ல சில நாவல், சில ரீடர்ஸ். இதுக்கு முன்னாடி அவங்க நாவலே படிச்சிருக்க மாட்டாங்க சில பேர். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க கூட குழப்பம் இல்ல, எனக்கு நல்லா புரியுது, ஜாலியா இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு நாவல் வாசிப்பு பழக்கமே இல்லாம, கதை படித்த பழக்கமே இல்லாதவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க. இதான் நான் படித்த ஃபர்ஸ்ட் நாவல், எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு எனக்கு இன்புட் வந்தது. சோ அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம வந்து ரீடர்ஸை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. ஆரம்பம் முடிவு லீனியரா எழுதினாதான் அவங்களுக்கு பிடிக்கும், பிடிப்பாங்க, ஒரு நல்ல ஃபீல். அவங்க ஒரு இன்னொன்னுங்க, இது சொல்லுவாங்க இல்லைங்க, ஒரே புத்தகத்தை 2 வேறு நபர்கள் படிக்க முடியாதுன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது 2 men cannot read a single book அப்படின்னு சொல்லி. இங்க ரீடர்ஸோட பங்கும் தேவைப்படுது இல்ல. அவங்க வந்து ஒரு இப்ப பொண்டாட்டி நாவல 100 பேர் படிச்சு 100 விதமா புரிஞ்சுக்கலாம், 100 விதமா எடுத்துக்கலாம், தடையே இல்லை. சினிமாவில் ஆரம்பிச்சு எதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கின்ற நல்ல ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார் அராத் அவர்கள். ஆனாலும் அந்த வாசகர் ஏன் தொடர்ச்சியா படிக்க முடியல, தாவர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எழுத்தாளர்கள் விதவிதமா இருக்கிற மாதிரி வாசகர்களும் விதவிதமா தான் இருப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி 100 பேர் ஒரு புத்தகத்தை படிக்கிறாங்க, அவங்களுக்கு 100 மாதிரி தாட்ஸ் இருக்குன்றது உண்மைதான். நானும் நிறைய நேரம் சில பக்கங்களை விட்டுட்டு படிச்சிருக்கேன். இப்ப சிறுகதை படிக்கிறேன்னா நம்ம அட்டவணையில பார்த்துட்டு அதுல ஏதோ ஒரு பிடிச்ச தலைப்புல போய் படிச்சுட்டு இருப்பேன், வருஷப்படி படிக்க மாட்டேன். இது வந்து வாசிக்கிறவங்களோட இயல்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். கதையை தொடர்ந்து படிக்கிறதுக்கு உண்டான இது விடாம நடுவில் எடுத்து ஸ்கிப் பண்ணி போறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குது இல்லைங்களா? அடுத்த பாகம் முடிச்சு அடுத்த பாகம் அந்த மாதிரி போகிறதுக்கு இல்லாம நம்ம இந்த பாகத்தை விட்டு அடுத்தது படி அந்த மாதிரியான ஸ்கிப் பண்ணி போறதுக்குண்டான ஒரு இதையும் வந்து கொடுக்குது. அதை தான் நான் சுட்டி காட்டுறேன். ஸோ அதை மட்டும் அது ஒரு குறையா இல்லை, என்னுடைய ஒரு அனுபவமா அதுல இருந்து நான் ஃபீல் பண்ற மாதிரி நான் சொல்றேன். ஆனா உண்மையா சொல்லணும்னா நீங்க தான் முதல் தடவை சொல்றீங்க ஸ்கிப் பண்ணி போனேன் அப்படின்ட்டு. இது வரைக்கும் யாரும் சொல்லல, இதனால இதை நான் கவனத்துல எடுத்துக்கிறேன். ஸ்கிப் பண்ணி போற அளவுக்கு நம்ம எழுதுறோமா அப்படின்னு கவனிச்சுக்கிறேன்.